தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே துறை, அதுவும் நம்ம தமிழக இருக்கக்கூடிய ரயில்வே துறையில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் 30,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவது வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்போட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நேர்காணல் மட்டும்தான். ஸோ நேர்காணல் அப்படின்ற போதே நீங்கள் ஈஸியாகவே இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் செலக்டடா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு சீக்கிரமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நேர்காணல் அப்படி ஜாப் கிடைக்கும் போது கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் வந்து இருக்கும். இன்டர்வியூ எடுக்கிற நேரங்களும் சரி, நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறதும் சரி ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நேர்காணல் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் வருது அப்படின்னா நீங்கள் உடனே வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கும் சரி எல்லாமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும், உங்களுக்கு அப்ளிகேஷன் எங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்தளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக இந்த ஜாப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஐஆர்சிடிசின்னு சொல்லுவாங்களே, அதுவும் சவுத் ஜோன், ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஜோன்னா நம்மளோட தமிழ்நாடு தான். ஓகே, அதான் பார்த்தீங்கன்னா சவுத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பில் வந்து தந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தான் அந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிக்கக்கூட கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட். ஓகே, இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு, உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு, இந்த 3 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக எல்லா லிங்குமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண முடிச்ச உடனே ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதற்காக அப்படின்னா இதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கூடிய லிங்க்கான ஃபைல் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வர்றதுக்காக மட்டும்தான் நீங்கள் 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் 20லேருந்து ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்றத வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி இந்த இடத்துல 0 அப்படின்றது வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் இப்படியே பார்த்தீங்கன்னா கீழே போய்டும். ஸோ கீழே வந்த உடனே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்னு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் எந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கலாம் அதற்கான ஃபைலை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சாலும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்களோ அந்த அளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாக்கிங் இன்டர்வியூலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசஞ்சர்ஸ் போவாங்க இல்லையா, ஸோ அந்த பேசஞ்சர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஹோட்டலில் எப்படி ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஃபுட்டு டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரயில்வேல வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் வந்து நீங்கள் கவனிக்கிறது மட்டும் தான் உங்களோட வேலையாக வந்து இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாப் போஸ்டிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 64 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. வாக்கிங் இன்டர்வியூ தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30,000 பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ 30,000 மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நிறையா சேலரி இன்னுமே நிறையா அமௌண்ட் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றதே உங்களுக்கு நான் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு 28 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. சில பேர் சொல்லுவீங்க ப்ரோ எனக்கு 28 வயதுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்படி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை வந்து கிடையாது. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. அது 34 வயது வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. 31 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க வந்து இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 ஸ்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்கும் இருப்பதை வந்து அறிவிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் தமிழ்நாடு பீப்புளுக்கு தமிழ்நாடு கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும்.
நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த சேலரி 30,000 இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி அலவன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா 350 ரூபா பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அந்த 350 ரூபா வச்சு நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சாப்பிட்றீங்களோ இல்லை உங்கள் ரூம் ரெண்டுக்கு எடுத்து வைக்கிறீங்களோ எதை மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த 30,000 இல்லாமல் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைப்பது ஒரு 350 ரூபா பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு லாடிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இது வந்து நைட் ஷிஃப்ட் சில பேர் ஒர்க் பண்ணுவீங்களா, அதை காலையில் ஒர்க் பண்ணிட்டு சில பேர் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 240 ரூபா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும் இந்த நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. அப்புறம் நேஷனல் ஹாலிடேஸ் இருக்கு இல்லையா, அந்த விடுமுறை நாட்களில் வந்து நேஷனல் ஹாலிடேஸில் இருக்கு இல்லையா, அந்த நாட்கள் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுக்கு 384 ரூபா வந்து கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணாட்டியும் பிரச்சனை வந்து கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ண தயாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 384 ரூபா வந்து கிடைக்கும். மெடிக்கல் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35 வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதத்துக்கு 1400 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சில பேர் 36லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 2000 வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த 30,000 மட்டும் இல்லாமல் இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கு மேலே வந்து வந்திருக்கும். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ராப்பராக வந்து ஜாப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே வந்தாலே போதும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனும் வந்து கிடச்சிடும். ஸோ இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. இதில் வந்து உங்களோட நேம் வந்து எழுதிக்கோங்க. உங்களோட ஃபாதர் நேம் இருந்துச்சா உங்களோட ஃபாதரோட நேம் வந்து எழுதிக்கலாம். உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னா பெண்கள் அவங்களோட கணவரோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியோட நேம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ்னால் உங்களோட ஊர் வெளியூராக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. இதில் வந்து உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸும் பெர்மனண்ட்டும் ப்ரெசன்ட் அட்ரஸும் சேம் தான் அப்படின்னா ரெண்டுலேயும் சேமாக எழுதிக்கோங்க. இல்லை ப்ரோ நான் வேறு ஊரில் இருக்கேன், என்னோட ஊர் சொந்த ஊர் வேறு ஊர் அப்படின்னா அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் நீங்கள் மேலா ஃபீமேலாக, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா மேரிட்னு சொல்லுங்கள், ஆகலைன்னா அன்மேரிட்னு போட்டுக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டோட நம்பரு. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எங்கே நீங்கள் படிச்சிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ், எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிங்க, ஃபுல் டைமாக படிச்சிங்களா பார்ட் டைமாக படிச்சிங்களா, எந்த ஒரு நீங்கள் படித்து முடிச்சிங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து எழுதிக்கணும். உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்கே ஒர்க் பண்ணீங்க அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு தமிழ் தான் தெரியும்னா தமிழ்னு கொடுத்துக்கோங்க. இல்லை இங்கிலீஷ் தெரியும்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சொல்லிட்டு நீங்கள் ரெண்டுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே நீங்கள் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் கூட சேர்த்து வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஜாதி சான்றிதழ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக நீங்கள் எந்த டேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட டேட்டு உங்களோட சிக்னேச்சர் வந்து இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அப்ளிகேஷனை எந்த அட்ரஸ் நீங்கள் அனுப்பணும்னா, இதை வந்து நீங்கள் அனுப்பக்கூடாது. இந்த அப்ளிகேஷனை எடுத்துகிட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, அப்புறம் வந்து துவாக்குடி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த 3 இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்வியூ வந்து நடக்கும், நேர்காணல் வந்து நடக்கும். ஸோ நம்ம தமிழ்நாடு அப்படின்றதுனால தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிஐடி கேம்பஸ் தரமணியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூ வந்து எப்போ நடக்குது அப்படின்னா 15/11/2025 பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே வந்து நடக்குது. ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை எடுத்துகிட்டு அங்கே போய் நீங்கள் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்க சொல்லிக்கூடிய ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நீங்கள் டிடி மூலமாக நீங்கள் டெபாசிட் அமௌண்ட் 25,000 நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்டோட அஃபிஷியல் தான். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகே போ நான் 25,000 நான் பே பண்ணி எனக்கு நல்ல சேலரி ஜாப் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்புறம் நல்லா பேமெண்ட் பண்ணலாம், என்னால் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா அந்த ஜாப் வந்து விட்டுருங்க. ஓகேவா. உங்களை எந்தவித கம்பலுமே பண்ணலை. உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இன்டர்வியூக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு வர போக்குவரத்து செலவு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தருவதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் கட்டுறீங்க இல்லையா, ஸோ இதுலேருந்து நீங்கள் போயிட்டு வர போக்குவரத்து, நீங்கள் தங்குறதுக்கான இல்லை உங்களுக்கு சாப்பாடுக்கான அந்த மாதிரி இந்த போக்குவரத்து செலவு இருக்கு இல்லையா, ஸோ அந்த செலவு வந்து அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வந்து இருக்காது. ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். நீங்களும் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை நல்லா படித்து பார்த்துட்டு நீங்கள் தெளிவானதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள்.